அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். உங்கள் மனம்தான் உங்கள் கனவுகளை நனவாக்குகிறது, நிஜமாக்குகிறது. கனவு காணாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா? பகல் கனவு நிறைவேறாது, நடக்காது அதெல்லாம் சொல்லுவாங்க. கனவுகள் என்பது மேல் மனத்திலிருந்து உருவாகின்ற அந்த கனவுகள் எல்லாம் நீர்க்குமிழி போல தோன்றியதும் மறைந்துவிடும். எல்லாருக்கும் கனவு காண்பவர்கள் எல்லாம் இந்த மேல் மனத்தில் இருந்து எழுகின்ற அந்த கனவுகள், அந்த கனவுகளை நினைச்சுதான் வாழறான தவிர இந்த கனவுகள் எல்லாம் நிஜமாகாது, நடக்காது. ஆழ் மனத்திலிருந்து வெளிவருகின்ற கனவுகள், ஆழ்மனத்திலிருந்து வெளிவருகின்ற கனவுகள், ஆத்மாவிலிருந்து ஆன்மாவிலிருந்து வெளிவருகின்ற அந்த கனவுகள் நிச்சயமாக நடக்கும். அது ஏன்? இந்த ஆழ்மனத்திலிருந்து வருகின்ற, ஆத்மாவிலிருந்து ஆன்மாவிலிருந்து வெளிவருகின்ற அந்த கனவுகளை தருவது பிரபஞ்சமாகும். அதை நீங்க இறைவன் சொல்லுங்க, கடவுள்னு சொல்லுங்க, ஆண்டவன் சொல்லுங்க, தெய்வம் சொல்லுங்க, பரம்பொருள் சொல்லுங்க, பரமசிவன் சொல்லுங்க, பரமபிதான்னு சொல்லுங்க, எதனா சொல்லுங்க. ஆனா பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சம் ஒரு சிலரை தேர்ந்தெடுக்கிறது. அந்த இறைவன் ஒரு சிலரை தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா உங்ககிட்ட எந்த விதமான திறமை இருக்கிறது, அந்த திறமை வெளிக்கொண்டு வந்தால் நீங்கள் அதில் எவ்வளவு பெரிய ஆளாக மாற முடியும் என்று உங்களிடம் மறைந்திருக்கின்ற அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வருவது இறை சக்தி, இறைவனே ஆகும். அந்த இறை சக்தியானது உங்களுடைய ஆழ்மனத்திலே உங்களுக்குள் ஒளிந்திருக்கின்ற அந்த திறமையை ஊக்குவிப்பதற்காக, உற்சாகப்படுத்துவதற்காக, உங்களை உயர்த்துவதற்காக முதலில் ஒரு எண்ணங்களாக உருவாக்குகிறது. அந்த எண்ணங்கள் கற்பனைகளாக மாறுகிறது. அந்த கற்பனைகள் கனவுகளாக மாறுகிறது. இதுவரைக்கும் உலகத்துல சாதிச்சவங்க, சரித்திரம் படித்தவங்க, கண்டுபிடிப்பாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? இவர்கள் எல்லோருடைய வாழ்க்கை வரலாறு உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ மின்னல் கீற்று போல ஏற்பட்ட ஒரு சிறு எண்ணம் அவர்களை கற்பனை செய்ய வைத்திருக்கிறது. ஒரு சிலரை மனக்கோட்டை கட்டுறான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பெரிய பில்டிங்கை கட்டணும். அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு அந்த பொறியாளர், கட்டட பொறியாளர் கிட்ட போய் சொன்னீங்கன்னா, முதல்ல அவரு உடனே பேப்பர் எடுத்து அவர் வரைபடம் வரைஞ்சிடுறாரா? கிடையாது. அவர் மனதிற்குள்ளேயே முதலில் ஒரு ஸ்கெட்ச் போடுறார் மனசுக்குள்ளேயே. அதற்கு பெயர் தான் மனக்கோட்டை என்று பெயர். மனசுல முதல்ல ஒரு கோட்டையை கட்டுறாங்க, ஒரு பில்டிங்கை கட்டுறாங்க. அந்த மனசுல கற்பனையா சில கட்டிட அமைப்புகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள். பின்பு அவர்கள் மனதில் உருவான அந்த கற்பனை உருவங்களை என்ன பண்றாங்க, பேப்பர்ல அதை என்ன பண்றாங்க, பிரிண்டாக, வரைபடங்களாக மாற்றுகிறார்கள். அந்த வரைபடங்களை எடுத்துட்டு வந்து வச்சுதான் கட்டிடங்களாக கட்டுகிறார்கள் இல்லையா? பிளான் போடுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அவருடைய மனதில் முதல்ல அவர் மனக்கோட்டை கட்டுகிறார். அவன் மனக்கோட்டை கட்டின்கிறான்பா, அது நடக்காதுன்னு சொல்றாங்க இல்லையா?
ஒருத்தன் மனசுல மனக்கோட்டை கட்டுறத வெளியே இருந்து பார்க்கறவன்லாம் என்ன சொல்லுவான், அவனை கேலி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான், அவனை பரிகாசம் பண்ணுவான். இதெல்லாம் செய்து அவன் வளர விடாமல் தடுக்கின்ற நல்ல ஆட்கள் இவங்க. இதுவரைக்கும் சரித்திரம் படைத்தவர் யாரும் எல்லாரும் அவங்கள கேலி பண்ணிருக்கிறாங்க, பரிகாசம் பண்ணிருக்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்க ஒதுக்கி தள்ளிவிட்டு தனக்குள்ளேயே அவர்கள் கட்டிய மனக்கோட்டை அது அவர்களை சாதிக்க வைத்திருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஆழ்மனம் தான் உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. ஒரு கண்டுபிடிப்பு முதல்ல அவருக்கு ஒரு எண்ணமாக வருகிறது, அந்த எண்ணம் கற்பனையாக மாறுகிறது. பிறகு மனசிலேயே அந்த கண்டுபிடிப்பை அவரை கோட்டையாக கட்டுகிறார். பின்பு அதை நடைமுறைக்கு எடுத்து வருகிறார். அதை முடிக்கும் வரை முயற்சியிலிருந்து அவர் பின்வாங்குவதே இல்லை. அப்போ அது என்ன ஆகுது, நிறைவேறுகிறது. அப்போ உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கிறது. இறைவன் என்ன பண்ணிக்கிறான்னா, எல்லாருக்குள்ள ஒரு திறமையை வச்சுதான் படைச்சிருக்கிறான். எவனையுமே சோட போனவனா இறைவன் படைக்கவே இல்லை. அந்த இறைவன் உங்களுக்குள்ள என்ன திறமை வச்சிருக்கிறானோ அதை உங்களால கண்டுபிடிக்க முடியல. அதற்கு இறைவன் உதவி செய்யறான். என்ன உதவி செய்யறான்னா, மேலிருந்து உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு உங்களுடைய திறமை என்ன என்பதற்காக ஒரு எண்ணத்தை, கற்பனையை உருவாக்குறான். முதல்ல இறைவன் செய்யற வேலை அது. இப்ப நீங்க அதை என்ன பண்றீங்க, உங்களுக்கு கிளிக் ஆன பிற்பாடு அதை நீங்கள் மனக்கோட்டை கட்ட ஆரம்பிக்க வேண்டும். அது ஓரளவுக்கு நீங்க முடிவு பண்ண பிற்பாடு இப்ப செயலுக்கு எடுத்து வர வேண்டும். அதற்கு தொடர்ந்த முயற்சி இருக்கணும், வேணும், விடாத பயிற்சி இருக்கணும். இது இருந்தா உங்களுடைய கனவுகள் நிச்சயமாக நனவாக்குறது. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, கனவு காண்றீங்க, அந்த கனவுகள் எல்லாம் நடைபெறாது. உங்களுடைய ஆழ் மனதில் உருவாக்குகின்ற எண்ணங்கள், கற்பனைகள், கனவுகள், இதை பிரபஞ்சம், கடவுள் உங்களுக்கு தருகிறார். ஆழ்மனம் என்ன பண்ணுது, அதை வாங்கி உங்களை ஊக்குவிக்கிறது, உற்சாகப்படுத்துகிறது, உயர்த்துவதற்கு அது பெரும் பாடுபடுகிறது. அப்போ உங்களுடைய கனவுகள் நிறைவேற வேண்டும் என்றால் உங்களுடைய ஆழ்மனம்தான் உங்களுடைய கனவுகளை நனவாக்குகிறது. அந்த கனவுகளுக்கு நீங்கள் முயற்சிகள் செய்ய வேண்டும், விடாமுயற்சி இருக்க வேணும், தொடர்ந்து அதுல பயணம் பண்ணணும். அதை பற்றிய கற்பனைகளை, மனக்கோட்டைகளை கட்டிக்கொண்டே செல்ல வேண்டும். ஒரு நாள் 2 நாள்ல நடக்கிற காரியங்கள் அல்ல. ஒரு சிலர் ஒரு மாசத்துல விட்டுடுவான். எதிலையும் அவனால் தொடர்ந்து போக முடியாது. இறைவன் ஏதோ சில உங்களிடம் இருக்கின்ற திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதோ ஒரு வாய்ப்பாக உருவாக்கி உங்களுடைய மனதிலே அதை எண்ணங்களாக முதலில் உருவாக்குகிறார். அந்த எண்ணங்களை நீங்க பிடிச்சிக்கிட்டு இருந்தா உங்களுடைய சாமர்த்தியம் இருக்கிறது. அந்த எண்ணத்தை நீங்க என்ன பண்றீங்க, கற்பனையாக மாற்ற வேண்டும். அந்த கற்பனை மனக்கோட்டையாக ஆக வேண்டும். மனக்கோட்டையாக ஆனது செயலுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும். இதற்கு தொடர்ந்து பல ஆண்டுகள் நீங்கள் அதில் ஒரே ஒரு அந்த எண்ணத்தை கற்பனையாக்கி, கற்பனையை மனக்கோட்டையாக்கி, மனக்கோட்டையை செயலுக்கு எடுத்து அதிலேயே நீங்கள் தொடர்ந்து செய்தால் உங்களுடைய கனவு நனவாக்கும் என்பது சந்தேகமே இல்லை. சந்தோஷம்.